Hello friends, welcome to ST Car Trainers, highly professional personalized car training services in Chennai at your doorstep. Viewers, today we have a student in our academy. Madam own பண்ணிருக்கிற vehicle Maruti Ciaz sedan vehicle, premium sedan vehicle. அவங்களுக்கு இன்னைக்கு நம்ம கொடுத்திருக்கிற டாஸ்க் moving flow of traffic roads on a peak time from மீனம்பாக்கம் ஏர்போர்ட் டு ஐயப்பந்தாங்கல் த்ரூ நந்தம்பாக்கம் போரூர் இந்த ரூட் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி மெயின் ரோட்ஸில் மூவிங் ஃப்ளோ ஆஃப் டிராஃபிக்கில் நம்ம ட்ரைவ் பண்ணும்போது என்ன கான்செப்ட் ஃபாலோ பண்ணணும், என்ன மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் லேன் ஃபார்மேஷன். அவங்க ட்ரைவ் பண்ணும்போதே லெஃப்ட் லேன், மிடில் லேன் ஒரு ரைட் லேனில் அலைன்டாக ட்ரைவ் பண்ணணும். செகண்ட் திங் இஸ் ஸ்டீரிங் கண்ட்ரோல். லெஃப்ட் ஹேண்ட் 9 o'clock போர்ஷன், ரைட் ஹேண்ட் 3 o'clock போர்ஷனில் ஹோல்ட் பண்ணணும். ஜென்டலாக இருக்கணும் அந்த ஹோல்டிங்கு. நம்மளுடைய சென்ஸ் இல்லாமல் வண்டி நம்மளோட லேன்லேருந்து ரைட்லேயோ லெஃப்ட்லேயோ போகக்கூடாது. ஃப்ரேம் அலைன்மெண்ட், ஃப்ரண்ட்டில் ஒரு வெஹிக்கிள் ஸ்டாப் பண்ணுறாங்கன்னா அந்த வெஹிக்கிளுக்கு கரெக்டாக அந்த ஃப்ரேம் எடுத்துட்டு அந்த வெஹிக்கிளோட இதிலே தான் நம்ம இருந்துக்கணும். ரெண்டு வண்டிக்கு நடுவில் ஸ்மால் கேப்ஸில் போய் நம்ம வெஹிக்கிளை ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. கிளச் கண்ட்ரோல். இந்த மாதிரி டிராஃபிக் டைமில் மூவ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கியரில் நம்ம கிளச்சை வந்து கரெக்டாக ரிலீஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கியர் இஸ் ஜஸ்ட் மென்ட் ஃபார் பிக்கப். ஃபுல்லாக வண்டி ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா பிக்கப்புக்கு மட்டும்தான் ஃபர்ஸ்ட் கியர். ரெஸ்ட் ஆஃப் தி மூமெண்ட் எல்லாமே செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த்தில் தான் அவங்க ஷிஃப்ட் பண்ணணும். ஈச் அண்ட் எவ்ரி டைம் கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது நியூட்ரல் பாயிண்ட் வந்து தான் ஷிஃப்ட் பண்ணணும். அந்த கிளச்சோட ரிலீஸிங் பண்ணும்போது ஜர்க் தெரியக்கூடாது, ரொம்ப ஜென்டலாக இருக்கணும் அந்த கிளச்சோட ரிலீஸிங். தேவையான இடத்துல மட்டும் லிட்டில் பீஸ் ஆஃப் ஆக்சலேஷன். டிஸ்டன்ட் அனலைசேஷன், முன்னாடி நம்ம வெஹிக்கிளோடைய ஃப்ளோ எப்படி இருக்குது, சிக்னல் என்ன பொசிஷனில் இருக்குது. இப்போ அங்கே எல்லா வெஹிக்கிளும் ஸ்டாப் பண்ணுறாங்கன்னா இங்கேயே நம்ம ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்துடணும். ஃபர்ஸ்ட் கான்சன்ட்ரேட் ஆன் ஸ்லோயிங் டவுன் த வெஹிக்கிள். நம்ம ஸ்டூடெண்ட் கிட்ட நம்ம சொல்லியிருக்கிறது இப்போ அங்கே ரெட்டில் இருக்குது, இங்கே அவங்க ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்துட்டாங்க. இப்போ கிளச் ஆற்றி ஸ்மூத்தாக பிரேக் ப்ரெஸ் பண்ணுவாங்க. கியர் தேர்ட்லேயே தான் இருக்கும். அவங்களோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே பிரேக்கை ஸ்மூத்தாக அப்ளை பண்ணுறதுல இருக்கும். ஸ்மூத் பிரேக் அப்ளிகேஷன் பண்ணதுக்கப்புறம் வண்டி ஃபுல்லாக ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா இப்போ ஃபர்ஸ்ட் கியர். சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ், நம்ம ஸ்டாப் பண்ணும்போதே ஃப்ரண்ட்டில் இருக்கிற வெஹிக்கிளோடைய ஃபுல் ஃப்ரேம் தெரியிற இடத்துல ஸ்டாப் பண்ணணும். அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக போய் நம்ம நிப்பாட்டக்கூடாது. ஒரு சிக்னல்லேருந்து வெஹிக்கிள் மூவ் பண்ணும்போது ஃப்ரீக்வெண்ட் கியர் ஷிஃப்டிங். கேப் ஃபில்லிங் கான்செப்ட், ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணுற வெஹிக்கிளுக்கு நம்ம கேப் ஃபில் பண்ணியே மூவ் பண்ணணும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பிகினர்ஸ் வந்து சிக்னல்ஸ் அண்ட் சைன் போர்ட்ஸை மிஸ் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அவங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே வெஹிக்கிள்ஸ் மேலே இருக்கிறதுனால அதையும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். ப்ரெடிக்டிங் த மூமெண்ட் ஆஃப் அதர் வெஹிக்கிள்ஸ். இந்த மாதிரி சமயத்தில் மூவ் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கேப் லீவ் பண்ணோம்னா லெஃப்டில் இருக்கிற வெஹிக்கிள் இல்லை ரைட்டில் இருக்கிற வெஹிக்கிள் நம்மளோட லேன் எடுத்துக்கிறதுக்கு உள்ளே வருவாங்க. இப்போ அவங்களோட மூவ்மெண்ட் நம்ம கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும். லேன் ட்ராக் மேனேஜ்மெண்ட், இந்த இடத்துல நம்ம ரோடோட அமைப்பு எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு நம்ம எந்த லேனில் இருக்கோமோ அதே லேனில் தான் கர்வ் பண்ணணும். இப்போ நம்ம ரைட் அட்மோஸ்டில் இருக்கோம், இங்கே நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் நம்ம டில்ட் பண்ணணும். நம்ம கொஞ்சம் எக்ஸஸாக டில்ட் பண்ணிட்டா கூட நமக்கு பக்கத்தில் எனக்கு நம்ம போயிடுவோம். அப்படி நம்ம போகும்போது நமக்கு லெஃப்டில் இருக்கிற வெஹிக்கிள், சைடில் இருக்கிற வெஹிக்கிள் அஃபெக்ட் ஆவாங்க. இப்போ நம்ம இருக்கிறது நந்தம்பாக்கம் சைடில் இருக்கோம். இப்போ இங்கே ரோடு வந்து ஸ்லைட்டாக லெஃப்டில் கர்வ் ஆகுது. ஸோ லிட்டில் பிட் ஆஃப் லெஃப்டில் நம்ம டில்ட் பண்ணி வச்சுட்டா போதும். இப்போ நம்ம ஸ்டூடெண்டோட ஃபோக்கஸு ரைட்டில் இந்த டிவைடர் மேலேயும் லெஃப்டில் இருக்கிற வெஹிக்கிள்ஸ் மேலேயும் தான் இருக்கணும். ஸோ அந்த ஸ்பேஸ் கரெக்டாக பார்த்துட்டு ஒன்ஸ் நம்ம வெஹிக்கிள் ஸ்ட்ரைட்டாக அலைன் ஆனதுக்கப்புறம் ஸ்டீரிங்கை ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். இனிஷியலாக இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் ஒரு பிகினர்ஸ் ஃபேஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஃபியராக இருக்கும். பட் நம்ம பயப்படக்கூடாது. கரெக்டாக கேப் ஃபில் பண்ணிவிட்டு நம்மளோட லேன்லேயே நம்ம போயிட்டு நமக்கு சைட்ஸ் ஆஃப் த வெஹிக்கிள் ஏதாவது வெஹிக்கிள் க்ளோஸாக இருக்காங்களான்றதை பார்த்துட்டு அவங்களுக்கு தகுந்தாப்புல நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு போனாலே ஈஸியாக நம்ம மேனேஜ் பண்ணிடலாம். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நம்ம ஸ்டூடெண்ட் கிட்ட நம்ம சொல்லியிருக்கிறது அவங்க வெஹிக்கிளோடைய ஃப்ரண்ட் போர்ஷன், ரியர் போர்ஷன், ரைட் சைட் அண்ட் லெஃப்ட் சைட், இந்த 4 விஷயத்தையுமே அவங்க ஒரு சேஃப் டிஸ்டன்ஸில் அவங்க எந்த ஒரு வெஹிக்கிளுக்கும் க்ளோஸாகவும் ட்ராவல் பண்ணக்கூடாது, எந்த ஒரு வெஹிக்கிளும் அவங்களுக்கு க்ளோஸாகவும் ட்ராவல் பண்ணக்கூடாதுன்றதை நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இந்த சுச்சுவேஷன்லேருந்து நம்ம மூவ் பண்ணும்போது
லெஃப்டில் இருக்கிற வெஹிக்கிள்ஸ், ரைட்டில் இருக்கிற வெஹிக்கிள்ஸ் யாராவது நம்ம ஃப்ரேம்குள்ளே வராங்களா? திஸ் இஸ் லெஃப்ட் ஃப்ரேம் அண்ட் தட் இஸ் ரைட் ஃப்ரேம். இந்த ஃப்ரேம்குள்ளே நம்ம மூமெண்ட் கொடுக்கும்போது யாராவது உள்ளே பாஸ் பண்ணுறாங்களா அப்படின்றத நம்ம கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிட்டு தான் மூவ் பண்ணணும். நம்ம கிளச்சை ரிலீஸ் பண்ணும்போது பிரேக்கில் கால் இருக்கக்கூடாது. இனிஷியலாக பிகினர் பண்ணுற மிஸ்டேக் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பிரேக்கில் கால் வச்சுருந்தா கிளச்சை ரிலீஸ் பண்ணுவாங்க, அப்போ வண்டி ஆஃப் ஆகிடும். ஸோ பிரேக்லேருந்து கால் எடுத்து தான் நம்ம கிளச் விடணும். அதே மாதிரி சிக்னலில் நிற்கும் போது நம்ம பிரேக் ப்ரெஸ் பண்ணி தான் நம்ம நிப்பாட்டணும். ஏன்னா ரோடு வந்து இன்க்ளைண்டாக இருக்கா டிக்ளைண்டாக இருக்கான்றது நமக்கு தெரியாது. ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணுற வெஹிக்கிளுக்கு நம்ம கேப் ஃபில் பண்ணியே மூவ் பண்ணணும். அண்ட் இந்த வீடியோ பார்க்குற பிகினர்ஸ்க்கு மெயினாக நான் என்ன அட்வைஸ் சொல்லுவேன்னா, பாதி பேர் என்கிட்ட கேட்குறது, சார் என்கிட்ட வந்து எஸ்யூவி டைப் ஆஃப் வெஹிக்கிள் இருக்குது, என்கிட்ட பெரிய செடான் வெஹிக்கிள் இருக்குது, என்னால் அதில் கற்றுக்க முடியுமா, என்னால் ட்ரைவ் பண்ண முடியுமான்னு கேட்பாங்க. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்டுமே வச்சிருக்கிற வெஹிக்கிள் வந்து சியாஸ். இது வந்து ப்ரீமியம் செடான், லாங்கஸ்ட் செடான் வெஹிக்கிள். இப்போ இந்த வெஹிக்கிளில் மேடம்க்கு இன்றைக்கி செகண்ட் டே ஆஃப் கிளாஸ் தான். அவங்க ஆல்ரெடி டிரைவிங் ஸ்கூலில் போயிட்டு அவங்களோட வெஹிக்கிள் எடுத்து அவங்க ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபியர் இருந்தது. அந்த மைண்ட் பிளாக்கை நம்ம ரிலீஸ் பண்ணுறதுக்காக தான் மெயினாக எடுத்த உடனே அவங்களுக்கு நான் கொடுத்தது இந்த மாதிரி டிராஃபிக் ரோட்ஸு, மெயின் ரோட்ஸு, பீக் டைமில் தான் அவங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். அவங்களும் எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. வெஹிக்கிள் பொறுத்தமட்டில் என்ன சைஸ் ஆஃப் வெஹிக்கிள் இருந்தாலும், என்ன வேரியண்ட் ஆஃப் வெஹிக்கிள் இருந்தாலும், அது வந்து ஹேட்ச்பேக்காக இருக்கட்டும், எஸ்யூவியாக இருக்கட்டும், எம்பிவியாக இருக்கட்டும், செடானாக இருக்கட்டும், நம்ம கரெக்டாக கான்செப்டை புரிஞ்சுட்டு ஆன் தி ரோடில் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணோன்னா அது ரிசல்ட் இப்படி தான் இருக்கும் வியூவர்ஸ். நம்மக்கிட்ட எந்த கண்ட்ரோல்ஸுமே கிடையாது. இது அவங்களோட வெஹிக்கிள் வித்தவுட் எனி கண்ட்ரோல்ஸ். அவங்கள செகண்ட் டே ஆஃப் கிளாஸில் இந்த மாதிரி ஃபுல் டிராஃபிக்கில் பீக் டைமில் நம்ம சொல்லிக் கொடுத்த தியரிட்டிக்கல் கான்செப்டை ப்ராக்டிக்கலாக ஆன் தி ரோடில் அப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்களும் இந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டாக ட்ரைவ் பண்ணணும்னா நீங்கள் சிட்டி கார்டினர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மெயினாக உங்களுக்கு இருக்கிற இந்த ஃபியரை வந்து த்ரூ ப்ராக்டிஸ், த்ரூ கான்செப்ட், த்ரூ அண்டர்ஸ்டாண்டிங் மெத்தட் நம்ம அதை ரிலீஸ் பண்ணிவிட்டு உங்களை ஒரு ப்ரொஃபஷ்னலாக கான்ஃபிடென்ட் டிரைவராக நம்ம ரெடி பண்ணிவிடுவோம். ஆல்வேஸ் நீட் யூர் சப்போர்ட். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் டிரைவிங் கற்றுக்கணும்னா சிட்டி கார்டினர்ஸ் அப்ரோச் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.